ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட 9th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் எஃப்எஃப் சில பேர் பார்க்குறீங்க, அந்த பார்க்குற சில பேராச்சும் எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட்டு எப்படி எஃப்எஃப் போடுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது என்னோடய சைட்லேருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன். சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நான் எப்படி முடிச்சிருந்துருப்பேன்னா, தயங்காண்ட் பாயும் 2 பேருமே சேர்ந்து நைட் வாக் போயிருப்பாங்க. ஸோ அந்த எபிசோட்லேருந்து நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒயனும் வந்துட்டு தேங்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடுப்பா. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்ட போலையே ஒயன்? அப்படியெல்லாம் இல்லையே. இல்லை, பார்க்குறதுக்கும் ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது, அதான் கேட்டேன். லைட்டாக டயர்டாக இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் தேவாங், நான் உன்னை கேட்பேன், ஆனால் எனக்கு தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. அது நீ கேட்குறத பொறுத்து இருக்குது. சரி, பரவாயில்ல, கேளு. அது வந்து இல்லை, சொன்னால் நீங்கள் என்னை கொஞ்சம் தப்பாக எடுத்துக்குவீங்க. இல்லை, பரவாயில்ல, சொல்லு. ஏன் தேவாங், உங்களுக்கு ரொமான்டிக் மூவிஸ் எல்லாம் பிடிக்காதா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. அப்படியா? அப்போ ஏன் தேட்டரில் நான் பார்க்காதப்போ நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்க? அதெல்லாம் நீ எப்படி நோட் பண்ண? தயாங், நான் உங்கள் கூட தான் உட்காந்துருந்தேன் தயாங், உங்களை விட்டு 10 அடி தூரம் தள்ளி உட்காரலை. சரி, அப்போ நீ மூவியை பார்க்காம என்ன தான் பார்த்துட்டு இருந்தியா? மூவியும் பார்த்தேன், உங்களையும் சேர்த்து தான் பார்த்தேன். நான் பார்க்காத டைமில் நீங்கள் அந்த ரொமான்டிக் சீனை பார்க்குறதும், நீங்கள் பார்க்குறதான நான் பார்க்குறேனான்னு சொல்லி நோட் பண்ணுறதா பார்க்குறதும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். ஐயோ, வானம் போகுதே அவங்க ஏதாச்சும் சொல்லி சமாளி. அதெல்லாம் இருக்கட்டும், நீயே அதெல்லாம் பார்த்துட்ருக்க? இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தீங்களா, அதான் பார்த்துட்டே இருந்தேன். ஆஹா, நீ நல்லா சமாளிக்கிற ஓயன். சரி, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் இனி ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஐயோ, இந்த ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குது, இனி வர கொஸ்டின் எப்படி இருக்குமோ? கேளு. அதுவா, எப்போயாச்சு உங்களே அறியாமல் உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்து எப்பாச்சும் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணியிருக்கா என்ன? ஏய், என்ன கேள்வி இதெல்லாம்? அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தோணுது கிடையாது. ஆனால் உங்கள் வாய் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லுது. உங்கள் கண்ணை பார்த்தா ஆமான்னு சொல்கிற மாதிரி தானே தெரியுது. சரி, இப்போ நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என்ன? பின்ன என்ன இப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறேன்? எனக்கு டைரெக்டாக கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி ப்ரொஃபஸராக நீங்கள்? இப்போ பொறுத்த உங்கள் அம்மா ஏன் உனக்கு எவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சாங்கன்னு? அது தயாங், ஐ ஆம் சச் அ குட் கேர்ள், யூனோ. யார் நீயா? நீ பண்ணுற ஃப்ராடுத்தனம் எல்லாம் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க கூட ஒருத்தி சுற்றுவாள், பேர் என்ன? லைலா. நீயும் அவ்வளோவும் பண்ண ஃப்ராடுத்தனம் எல்லாம் எனக்கு தெரியும். அது வந்து தயாங், எங்கள் அம்மா நீங்கள் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நானும் அவ்வளோ குட் கேர்ள்ஸ் தெரியுமா? பார்த்துருக்கேன். நானே சில டைம் பார்த்துருக்கேன். 2 பேரும் கிளாஸை கட் அடிச்சுட்டு ஓடுறது. அதெல்லாம் காலேஜ் டைமில் இருக்க விஷயந்தான், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓ, இப்படியே அந்த நைட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக போகுது. நெக்ஸ்ட் டே நீங்களும் ஆஸ் யூஷுவல் போல் காலேஜ் வரீங்க. தேங்க வந்துட்டு உங்கள் கிளாஸ்க்கு வரான். ஸோ இப்போ உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு தேங்கிட்ட செம்மையாக விளைஞ்சிட்ருக்கா. நீங்களும் அதை பார்த்துறீங்க. பார்த்துட்டு, லைலா, அந்த பொண்ணை பாரு எப்படி வளைகிறான்னு. ஏன் நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவள் பண்ணிகிட்ருக்கா பாரு. அதைத்தான் நானும் சொல்கிறேன். லைலா, எனக்கு ஏதாச்சும் ஐடியா கொடு. பேசாமல் நீ என்ன பண்ணுற, தேங்கிட்ட நீயும் அவளை மாதிரி போய் டவுட் கேளு. கரெக்ட் ஐடியா, நானும் போய் இதே மாதிரி கேட்குறேன். நீங்களும் வந்துட்டு தேங்கிட்ட போயிட்டு அந்த டவுட் கேட்கலான்ட்டு போகிறீங்க. தேங்க் சார், இந்த சாப்டர் சுத்தமாக புரியவே இல்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு நீங்கள் இதை சொல்லித்தர முடியுமா? எங்கள் கூட தேங்கும் அதை பார்த்துட்டு, ஏய், இந்த சாப்டர் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன். அது எனக்கு மறந்துருச்சு, பரவாயில்ல, திருப்பி ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க. ஏய், உனக்கு ஜெலஸ் ஆகுது தானே? பின்ன அவன் என்ன அப்படி வளையிறான்? வயன், நீ இப்போ ஸ்டூடெண்ட்டு, ஓவராக ஜெலஸ் ஆகி என்னவே மாட்டி விட்டுறாத. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணு எதுக்கு அப்படி வளையிறா எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீல் ஆகலையா அவள் அப்படி வளையிறான்னு? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கெல்லாம் ஒன்றும் அவள் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே. கரெக்டாக லைலாவும் வந்துட்டு, சார் இவ்வளோ நேரம் டவுட் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்களா? அவளாச்சும் டவுட்டு கேட்கவாச்சும் இங்கே வரா, நீ அதுக்கு கூட வர மாட்டேன். தேங்க் சார், எனக்கு டவுட் ரொம்ப கிளியர் ஆகிடுச்சு, நான் போய் என் பிளேஸ்லேயே உட்காடுறேன் அப்படின்னு வயனும் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறா. லைலா, ஐடியாவும் நீயே கொடுத்துட்டு நீ அதை சொதப்பி விட்டா என்ன அர்த்தம்? என்ன, நீங்கள் 2 பேர் இங்கேயே லவ்ஸ் ஓட்டுவீங்க, அதை நான் பார்த்துட்ருக்கணுமா? அதானே, ஃப்ரெண்டு நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்காதே. ஸோ இப்படியே வந்துட்டு கிளாஸ் முடியுது. ஒய்யனும் லைலாவும் நடந்து போயிட்டுருக்காங்க. கரெக்டாக ஜேகே இருக்க சைடாக பார்த்து நடந்து போகிறாங்க. அப்போ ஒய்யனும் வந்துட்டு,
ஏய் லைலா இங்கே வா. இது நம்ம கெமிஸ்ட்ரி சார் ஜங்குக் தானே? இவர் என்ன இங்கே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு? ஆமாம், இவர் எப்படி இங்கே ஸ்மோக் பண்ணலாம்? இவரை நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. இவரை நான் இப்படி ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி உஷார் பண்ண போகிறேன். ஐய வெக்கமாவே இல்லை உனக்கெல்லாம். லாஸ்ட் டைமில் உனக்கு ஐடியா கொடுத்தேன்ல, எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை தான். சரி விடு, கோச்சிக்காத லைலா. இரு, நான் இப்படி அவரை ஃபோட்டோ எடுக்கிறேன். லைலாவும் வந்துட்டு ஜங்குக்கு ஃபோட்டோ எடுக்கிறா. கரெக்டாக ஜங்குக்கு அதை பார்த்துறாரு. நீங்களும் வந்துட்டு லைலா அவர் பார்த்துட்டாரு. லைலாவும் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஃபோனை பின்னாடி மறைச்சி வச்சுக்கிறா. ஜங்குக்கும் வந்துட்டு அவன் பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த சிகரெட்டை கீழே போட்டு அவன் காலால் மிதிச்சிட்டு அவனும் உங்கள் கிட்ட வரான். ஐயோ லைலா, தேவையில்லாத வேலை, நமக்கு பேசாமல் வா போயிடலாம். ஏய் சும்மாரு, அவர் இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலை. ஜேகேவும் வந்துட்டு அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு, ஏய் நீ இப்போ என்னை ஃபோட்டோ எடுத்த தானே? அப்படியெல்லாம் இல்லையே, நான் உங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை தான் ஃபோட்டோ எடுத்தேன். நல்ல வியூவாக இருந்துச்சா, அதான் அழகாக இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தேன். நல்ல வியூ ரொம்ப அழகாக இருக்கா? சரி அப்போ வா, இந்த நல்ல வியூவை உனக்கு கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், சில இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏய் ஃபோனை கொடு. ஆமாம் நீ ஒய்யன் தானே, உனக்கு என்ன வேலை இவ கூட? அது வந்து சார், நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன். நான் உங்கள் 2 பேர்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா பேசிட்டு இருங்களே, நான் பொறுமையாக வரேன். ஒய்யன் என்ன மாட்டி விட்டு போகிற? இவர்கிட்டலாம் என்னால் வம்பு வச்சுக்க முடியாது. நீ ஆச்சு ஜங்குக் சாராச்சு அப்படின்னு சொல்லி ஒயனும் போயிடுறா. இங்கே ஜங்குக் வந்துட்டு, உன் பேர் லைலா தானே? பார்க்க நல்லா சிலுக்கு மாதிரி இருக்க. ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? மரியாதையாக அந்த ஃபோனை கொடுத்துரு. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சார் ஃபோனெல்லாம் தர முடியாது, அது என்னோடய ஃபோன், நான் ஏன் உங்களுக்கு தரணும்? இப்போ நீ ஏன் கொடுக்குறியா இல்லை நானா வாங்கவா? குக்கும் வந்துட்டு நீங்கள் பின்னாடி வச்சு இந்த ஃபோனை வந்துட்டு வாங்கிடுறான். உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. குக்கு உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறான். சார் அதான் ஃபோன் கொடுத்துட்டேன்ல, தள்ளுங்க. சே, உன்னை பார்க்கும்போது இந்த லிப்ஸ் இருக்குல்ல, இது அப்படியே பிடிச்சி 4 நச்சுன்னு ஒன்று வைக்கணும் போல் இருக்குது. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு வேண்டியது ஃபோட்டோ தானே டெலீட் பண்ணணும், அது டெலீட் பண்ணிட்டு என்னோடய ஃபோனை பொறுமையாக டெலீட் பண்ணலாம், ஒரு அவசரமும் கிடையாது. ஆனால் உன்னை மாதிரி ஹாட்டான கலை நான் பார்த்ததே இல்லடி. பா என்ன லிப்ஸு, என்ன ஐஸு. எனக்கு அந்த லிப்ஸை ஒரு தடவையாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல இருக்கு. பண்ணவா? சார் நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? லைலா உன்னை பார்க்கும்போது எனக்கு மூடாகுது லைலா. நான் எவ்வளோ நாள் தான் உன்னை பார்க்காத மாதிரி இருக்குது சொல்லு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த காலேஜில் இருக்க யாருக்கு உன்னை பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டி. பா எப்படி இருக்க தெரியுமா? சார் நீங்கள் என்னோடய ப்ரொஃபஸர், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரில் அப்படி தான் இருப்பேன். இப்படி ஒயன் சைட் பார்த்தா ஒரு பிளேஸில் தனியாக நின்றுட்டுருக்கா. இப்போ கரெக்டாக அஷீர் வரான். அவனும் ஒயன்கிட்ட வந்து நின்றுட்டு, ஒயன் இங்கே பாரு அஷீர், திரும்ப என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்டி என்னை புரிஞ்சுக்க மாட்டேற? ஒரு சான்ஸ் கொடுத்தா நீ என்ன ஆயிடுவ? சான்ஸ் கொடுத்தாலும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அஷீர். தொப்பை நீ யூஸ் பண்ணிக்கல, இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, இவ்வளோதான். நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருப்ப, அதே மாதிரிலாம் நான் மாற முடியாது அஷீர். இப்போ நான் ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். திருப்பி என்னோடய லைஃப்பில் வந்து நீயும் உன்னை ஹர்ட் பண்ணிவிட்டு என்னையும் சேர்ந்து ஹர்ட் பண்ணாத. ஒயன் நான் சொல்கிறத கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ ஒயன். ஏன் நான் சொல்கிறத நீ எப்போவுமே புரிஞ்சுக்க மாட்டேற? நான் சொன்னப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா? உன்கிட்ட அப்போ எவ்வளோ கெஞ்சினேன், அதெல்லாம் உனக்கு ஒரு மேட்டராகவே தெரிலல. நான் வேற ஒருத்தவங்க கூட போனதும் உனக்கு இப்போ அந்த பெயின் புரியுதில்ல. இப்போது அதை புரிஞ்ச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முன்னாடியே நீ இதை பற்றியெல்லாம் யோசிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. நான் அதுக்குன்னு ஒன்றவே ஃபுல்லாக ப்ளேம் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் நான் என்னோடய செல்ஃபை தான் ப்ளேம் பண்ணிக்கணும். பிகாஸ் உன்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன்ல, எனக்கு இதெல்லாம் தேவை தான். அதுக்காக நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாத ஒயன். நீ பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுதான் நிஜம் அஷீர். நான் ஒரு ஹெல்ப்னு வந்து நிற்கும்போது நீ எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. நீ எவ்வளோ என்னை அனுபவத்தையும் ஃபீல் பண்ண வச்சுருக்க தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கேன், நீ ஏன் மற்ற பொண்ணுங்க மாதிரி ரொமான்டிக்காக இருக்க மாட்டேன்னு. அது பேர் லவ்வா இல்லை லஸ்ட்டா சொல்லு? உன்னை ரொம்ப நம்பினேன் அஷீர். ஆனால் நீ என் மேலே கேர்லெஸ்ஸாக இருந்தனால இப்போ நான் வச்சுருந்த ட்ரஸ்ட் கேர் எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. அது எப்படி ஒயன் உனக்கு என்னை அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போட மனசு வந்துச்சு? கொஞ்சம் கூட நீ என்னை பற்றி நினச்சி பார்க்கலையா? உன்னை நான் எவ்வளோவா நினச்சி பார்த்தேன் அஷீர். நான் நினச்ச அளவுக்கு நீ என்னை பற்றி சுத்தமாக நினச்சி பார்க்கல. நானும் நம்ம லவ்வை பற்றி எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்க வைக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, உன்னை மாதிரி ஒரு பர்சனை பற்றி பேசுகிறத விட அவங்க சொல்கிற பையனவே கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துக்கலான்னு. ஷீரை பார்த்தா டியரி ஐஸோட என்ன பேசுறதுனே தெரியாமல் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக நின்றுட்டுருக்கான். உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஒயன் ஐ எம் சாரி.
நான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கே தெரியாமல் நான் சில விஷயத்தில் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். அது உண்மை தான். எனக்கு நிஜமாக இப்போ என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறதுனே தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இங்கே பாரு அஷீர், எல்லாமே முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி அதை பற்றி நினச்ச ஒரு யூஸும் கிடையாது. இங்கே பாரு அஷீர், என்னை பற்றி நினச்சி உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. என்னை விட அதிகமாக லவ் பண்ணுற பொண்ணு உனக்கு கண்டிப்பாக கிடைப்பா. ஸோ என்னை மறந்துடு. திருப்பி திருப்பி இதை பற்றி நினச்ச ஒரு யூஸும் கிடையாது. உன்னோட லைஃப் வேறு அஷீர். நான் பேசினது ஏதாச்சும் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன். ஐம் சாரி. எனக்கு டைம் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்டிஎஸ் எல்லாம் விப் பண்ணிட்டு வரா. பார்த்தா தயங் தூரத்தில் நின்றுட்டுருக்கான். ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.